இன்றைக்கி என் பேபிக்காக ராகி கூழ் தான் வந்து செய்ய போகிறேன். அதுக்காக நல்ல முழு ராகி சுத்தமாக இருக்க மாதிரியே வாங்கிக்கோங்க. கடையிலேருந்து வாங்கும்போது அதை ஓவர் நைட் வந்து நம்ம சோக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அது 2 தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற அந்த பொட்டெல்லாம் வந்து கீழே வந்துடும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். மார்னிங் வந்து எகைன் 1 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சர் ஜாரில் 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து ரன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ராகி வந்து நல்லா அரைப்பட்டிருக்கணும். அப்போ தான் பால் வந்து நமக்கு திக்காக கிடைக்கும் நமக்கு. ஸோ நல்லா எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு சின்ன பேனில் ஊற்றி கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. லைட்டாக கட்டி வந்தாலும் நம்ம கிளறும் போது சரியாயிரும். 1 நிமிஷத்தில் இதை கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்து எடுத்துக்கோங்க. வேணுங்கிற மாதிரி ஒரு 5 to 7 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அது நல்லா குக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் 1 பிஞ்ச் சால்ட் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக பனங்கற்கண்டு சேர்த்து கொடுக்கலாம்.